இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் மட்டுமே தோன்றிட்டு பின்பு காணாமல் போகிற புகை மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வேதவசனம் எழுதப்பட்டிருக்குது. நாளைக்கு நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் நம்மகிட்ட இல்லை. ஆனால் வாழ்க்கை எவ்வளவு நிச்சயமற்றதாக இருந்தாலும் நமக்குள்ள வெறுப்பு, கோபம், அடுத்தவங்களை பற்றிய பொறாமை, இந்த எண்ணங்கள்லாம் நிறைய வச்சுருக்கோம். வைராக்கியம், இவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டேன், இவ்வளோ கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெறுக்கிறோம். பிரியமானவர்களே, நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு எக்ஸசைஸ் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுத்து, இன்னும் ஒரே ஒரு மணி நேரம் தான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு 100 பேருக்கு மேலே இருந்திருப்போம். எல்லாரும் எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரில் இருக்கிறத அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர் பார்க்க சொல்கிறாரு. அதில் யாரோட பேப்பர்ஸ்லேயுமே பொறாமை, கோபம், வருத்தம், இவங்களை பழி வாங்கிறது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் எழுதலை. எல்லாரும் இவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும், இவங்கக்கிட்ட நான் சாரி சொல்லணும், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், இவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இவங்கக்கிட்ட நல்ல பிள்ளையாக நான் நடந்துக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி தான் எழுதியிருந்தாங்களே தவிர யாரும் இந்த பர்சனை நான் இவ்வளோ கொடுமைப்படுத்தணும், ஏன்னா அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்களை நான் திட்டணும், இவங்களுக்கு நான் துரோகம் செய்யணும், இந்த மாதிரி யாருமே எழுதலை. அப்போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்முடைய மனசு எவ்வளோ நல்லபடியாக யோசிக்குது பாருங்க. அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவும் எல்லா நாட்கள்லையும் நம்ம இதையே நினச்சிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தவறுகள் நம்ம செய்யவே மாட்டோம். இன்னும் அதிக அன்புடன் எல்லாருடன் நம்ம நடந்து கொள்வோம். இன்னும் அதிக புரிதலுடன், அதிக மன உருக்கத்துடன் அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து வாழ்வோம். எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைகிறத நம்ம விட்டு விடுவோம். நம்முடைய வேகத்தை தனித்து நிதானமாக செயல்படுவோம். எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு அதிலேயே மூழ்கி இருக்காம நிறைய நேரத்தை தேவனுக்குன்னு செலவழிப்போம். மனிதர்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்களுக்காக செலவழிப்போம். யாராவது ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுக்கு உதவி செய்வோம். தேவனுடைய இனிமையான பிரசன்னத்தை நம்ம ருசி பார்த்தபடி ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து செல்லணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நம்ம செல்கிற போது நாம் பின்வாங்கி தனிமையாக தேவனுடைய சமூகத்தில் நிறைய நேரத்தை செலவழித்து அவருடைய ஆலோசனையை பெற்று தொடர்ந்து முன்னோக்கி நம்ம செல்லணும். தேவனை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத உட்காந்து யோசித்து பாருங்கள். என்னென்ன விஷயம்லாம் தேவனுக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க, தேவனுக்காக நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேவன் மேலே நீங்கள் எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆனால் தேவன் நீங்கள் எவ்வளவு அன்பு வச்சுருந்தாலும், நீங்கள் அன்பே செய்யாமல் இருக்கும்போதும் தேவன் உங்கள் மேலே முந்தி அன்பு செஞ்சுருக்கிறாரு. அவர் உங்களை கட்டி அணைத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு. உங்களுடைய கரங்களை பிடித்து பயப்படாதே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு மகிழ்ச்சியை தரவல்ல தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வாழ்க்கையில் நீங்கள் தந்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் இப்பொழுது என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைய வசனத்தில் அப்பா அநேக ஜனங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜனங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வெறுப்பு, அத்தனை அப்பா வருத்தங்கள், ஆமென், மற்றவங்க மேல இருக்கக்கூடிய குறைகள், மற்றவங்களை பழி வாங்கணும்னு இருக்கிற எண்ணங்கள்,
இதெல்லாம் இன்றைக்கு அவங்கள விட்டு நீங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நிற்கும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எந்த எண்ணமும் அந்த இருதயத்தில் வரக்கூடாது ஏசப்பா. ஆமேன். நீங்கள் அப்பா ஸ்தோத்திர மனுஷனா வாழும்போது எப்படி வாழ்ந்தீங்களோ உம்முடைய சாயலை பின்பற்றி நாங்களும் வாழணும் ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட எண்ணங்களும் இப்பொழுது மாற்றப்படுவதாக முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். பல வருடமாக பேசாத நபர்கள்ட்ட நாங்கள் போய் பேச போகிறோம்ப்பா. செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்குறோம்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறவங்கள நாங்கள் மன்னிக்கிறோம்ப்பா. ஆமேன். முழு மனசோடு மன்னித்து மறக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். சொத்து விவகாரத்தில் அண்ணன்கிட்ட அக்கா கிட்ட சொந்த அம்மா அப்பா கிட்ட பேசாமல் பல வருடமாக நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க ஏசப்பா. என்னப்பா இந்த வாழ்க்கையில் கொண்டு போக போகிறாங்க? அவங்களுடைய இருதயங்கள் இன்றைக்கு உடைக்கப்படணும் ஏசப்பா. ஆமேன். அவங்க செய்த அப்பா தீமைகளை விட நன்மைகள் ஒன்றொன்றாய் நினைத்து பார்க்கணும் ஏசப்பா. இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறவங்கள ஏதோ ஒரு தீமை செஞ்ச உடனே இவ்வளவு வெறுக்க முடியுதே. நாம செய்திருக்கிற தீமைகளுக்கு ஏசப்பா நம்மளை எப்படி வெறுக்கணும்? நாம எவ்வளவு பாவம் செய்கிறோம்? ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் இருதயத்துல செயல்கள்ல என்ன பாவங்கள் செய்கிறோம். ஏசப்பா எப்படி பொறுத்துட்டு நம்மளை அன்போடு கட்டி அணைக்கிறாரு, கரங்களை பிடிக்கிறாரு, மார்போடு சாய்ந்து படுக்க வைக்கிறாரு. இவ்வளவு நன்மைகள் செய்கிற தேவனை பின்பற்ற நாம எப்படி மற்றவங்களை மன்னிக்காம இருக்க முடியும்? நாம மன்னிக்கும் போதுதான் ஏசப்பா நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் இப்பொழுது நீங்க பேசுங்க ஏசப்பா. இப்பொழுதே இந்த செகண்டே அவங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் வரணும் ஏசப்பா. இருக்கிற அத்தனை கசப்புகளும் மாற்றப்படணும் ஏசப்பா. இது வரைக்கும் வாழ்க்கையில யார் துரோகத்தினாலேயோ யார் செயல்கள்னாலேயோ என்னென்ன ஈவென்ட்ஸ்னால அவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய அத்தனை கசப்புகளும் இப்பொழுது மாறணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. குப்பை தொட்டி மாதிரி அதெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருந்தது இன்றைக்கு ஃப்ரீ ஆகணும் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் அத்தனையும் நீங்கணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்க அந்த பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறீங்க, இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்களும் நேசிக்கணுங்கிற எண்ணம் அவங்க இருதயத்தில் இப்பொழுது வரணும்ப்பா. எந்த நிபந்தனையும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிறரை அன்பு செய்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்பா நன்றி அப்பா. இருக்கிற அப்பா இருதயத்துல நீங்க சமாதானத்தை இப்பொழுது கட்டளையிடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. குடும்பங்களுக்குள் சமாதானம், ஒவ்வொரு தனி மனித இருதயத்திலையும் சமாதானம், வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம், அம்மேன். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சமாதானம், எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கொடுக்குற சமாதானம் இப்பொழுது நிலை பெறட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன். நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.